ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறேன். ஃபிஷ் வீடியோ தான். அந்த ஃபிஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க. குட்டியெல்லாம் போட்டுருந்துச்சு, நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். ஆனால் அது நான் சரியாக சாப்பாடு கொடுக்காம அது இறந்து போச்சு எல்லாம். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த மீன் தொட்டி நேற்று வாங்கிட்டு வந்தோம். ஒரு மாலி ஜோடியும் கப்பீஸ் 2 ஜோடியும் வாங்கிட்டு வந்தோம். இந்த மீன் தொட்டி 375 வந்துச்சு. மாலி ஃபிஷ் ஜோடி 40 ரூபா. கப்பியில் கொஞ்சம் பெருசாக இருக்குது 40 ரூபா ஜோடி. குட்டியாக இருக்குது பார்த்திங்கன்னா 20. அப்புறமாட்டி இது வாங்கினேன், தண்ணியை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த பம்ப் ஒன்று வாங்கினேன். அப்போ பேக்கெட் மீன் தொட்டி பின்னாடி இருக்குதுங்க, அது 20. மொத்தமாக எனக்கு 645 ரூபா வந்துச்சு. மோட்ரு வாங்கலை, ஏன்னா நான் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன். மணி பிளான்ட்டே போட்டு எனக்கு போனாட்டியே நல்லா ரிசல்ட்டு தான் இருந்துச்சு. சரி, மோட்ரு இல்லாமல் யூஸ் பண்ணுவோம், பின்ன கரண்ட்டு போயிட்டுனா திருப்பியும் அது மீன் இறந்துடக்கூடாதுல்ல, அதனால் இப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இந்த மாலி ஃபிஷ் பார்த்திங்கன்னா நேற்று வாங்கினது இன்னைக்கு காலையில் இறந்துட்டு. சரின்னு சொல்லி அது வயிறு குண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆப்ரேஷன் பண்ணி அது குட்டியெல்லாம் எடுத்துட்டோம். குட்டி பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அதுக்கு பாருங்க. ஆனால் அது முட்டையாக கருவாக தான் இருக்குது, அசைவு எதுவும் இல்லை. பாப்போம், 2 நாள் வைக்க சொல்லியிருக்காங்க. உயிர் வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள்.